தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. பரணி நட்சத்திரம் இரவு 1:08 வரை, பிறகு கார்த்திகை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பிரதோஷ நாளும் அதற்குரிய பலன்களும்னு சொல்ல போறேன். பிரதோஷம்தான் இல்லை, எப்போ வேணுமாலும் இங்கே நந்தியை கும்பிடலாம். ஆனால் எந்த கிழமையில நந்தியை கும்பிட்டா என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. இப்போ ஆனால் பிரதோஷம் அந்த நாளில் வருதுன்னு வச்சுங்க, ரொம்ப அற்புதமான பலன் இருக்கும். பிரதோஷ நேரத்தில் நந்தியை உற்சவ கிரகத்தில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க. சில ஆலயங்களில் அந்த உற்சவ கிரகத்தில் வச்சு பிரகாரம் வருவாங்க. சிவபுராணம் படித்து தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது அப்படின்னு சொல்லி பாடல் படித்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சில் லிங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்கன்னு சொல்லி வாழ்க வாழ்கன்னு இறைவனை வாழ்த்தி படித்து கொண்டு வருவார்கள். அப்படி பிரகாரம் சுற்றி வருகிற போது 4 திசைகளிலேயே அந்த இது வலம் வர்ற போது தென்மேற்கு திசையில வைத்து தீபம் காட்டுகிற பொழுது நீங்கள் மனதில் எதை நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்கு. லவனும் குசனும் போரிட்டு வெற்றி பெற்ற இடம் சென்னையில் இருக்க கோயம்பேடு. அங்கே இருக்கிற குறுங்காலீஸ்வரர் கோயில் இருக்க நந்தி இடது கால் தூக்கி வைத்து இடர்களைந்த நாயகியுமே மூக்கணங்கயிறு போட்ட நந்தி மாதிரி இருக்கும். அந்த நந்தியை நீங்க கும்பிட்டீங்கன்னா உங்களுடைய மனக்குறை அகலும். அது மாதிரி எல்லா ஊர்களையும் நந்தி இருக்கு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, இன்றைக்கு நீங்க பக்கத்தில் இருக்க ஆலயம் போய் நந்தியை கும்பிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, ஞாயிற்றில் நந்தியினை வழிபட்டாலோ நல்ல சுப காரியங்கள் இல்லம் சேரும். சுப நிகழ்ச்சிகள் இல்லத்துல நடக்குமா, தடை இருந்தால் விலகிடும். திங்களிலே வழிபட்டால் அமைதி கூடும். செவ்வாயில் உத்தியோக முயற்சி கிட்டும். பொன்னான சந்தானம் புதனில் வாய்க்கும். புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு போய் நீங்க நந்தியை கும்பிட்டீங்கன்னா புத்திர பேர் கிட்டுமா. புனித குரு வாரமெனில் கல்வி சேரும். கல்வியில் நிறைய தடை இருக்கு. சிஏ படிக்கிறேன், பல முறை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றான்னு வச்சுங்க. இப்படியெல்லாம் படிப்புல தடை இருந்தா புதன்கிழமை பிரதோஷம் வர அன்னைக்கு போய் நந்தியை கும்பிட்டாங்கன்னா அந்த படிப்பில் உள்ள தடை நீங்கும். உன்னதமாம் வெள்ளியிலே உறவால் நன்மை. வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தை கும்பிட்டீங்கன்னா ஒருவனுடைய பகை அகலம். உயர்ந்த சனி பிரதோஷம் சகல பாக்கியம். சனி பிரதோஷத்துல கும்பிட்டோம்னா சகல பாக்கியமும் கிடைக்கும். இப்படி நாம் கிழமைகளை தேர்ந்தெடுத்து நமக்குரிய எந்த காரியம் நிறைவேற வேண்டுமோ அதற்குரிய விதத்தையும் பார்த்து நாம் வழிபட்டால் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று போன் மூலம் பொன்னான தகவல் வருகின்ற நாள். புதிய மனிதர்களை சந்திப்பால் பொருளாதார நிலை உயரும். ராசியிலேயே சந்திரன் சுகாதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். பாராட்டும் புகழும் கூடும். பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களை சந்திப்பால் உள்ள மகிழும் நாள். உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்ற பாராட்டை பெறுவீர்கள். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்காது என்று நினைத்த காரியம் கூட இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். சொத்துக்கள் வாங்க யோகமும் உண்டு. சொந்தங்களின் வாழ்த்துக்களையும் பெறும் விதத்திலே இன்று சில காரியங்கள் நடைபெறப் போகிறது. இன்று நல்ல நாள், இனிய நாள், யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழ்கின்ற நாள். வளர்ச்சியை முன்னிட்டு இடமாறலாமா என்று நினைப்பீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த சனி 9ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகும் நாள். முக்கிய புள்ளிகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பு செய்ய இல்லம் தேடி வரலாம். பல நாட்களாக எதிர்பார்த்த பணவரவு சேரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கு நண்பர்களும் மாற்று இனத்தவர்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தினர்களின் ஒத்துழைப்போடு ஏற்ற பணிகளை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுவார்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் சலசலப்பும் கலகலப்பும் மாறி மாறி வரும். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. பிறருக்கு நீங்கள் பொறுப்பு தொல்லை வாங்கி கொடுத்தால் அந்த தொகை மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது.
துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வீடு மாற்ற சிந்தனை, இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்த முயற்சியில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். 6ஆம் இடத்திலே சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி சுக்கிரன் என்பதால் திடீரென உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்களும் வரலாம். எதிர்பாராத தொகையும் உங்களுக்கு கிடைக்கும். பாக்கிகள் வசூலாகாமல் கிடந்தது, நீண்ட நாளையே பாக்கிகள், காலாவதியை போன கடன் கூட இன்றைக்கு வரலாம். கேது பார்வை இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் உண்டு. கைவலி, கால்வலி, மூட்டு வலி, கழுத்து வலி என்று வரலாம். சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பஞ்சமஸ்தானத்தில் ராகு. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். அயலூரில் படிக்கும் பிள்ளைகளாக இருந்தால் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரிப்பது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். அலைபேசி மூலம் அதிகாலையிலேயே மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவியும் உண்டு. பணியில் இருந்த தொய்வு அகலும். உங்களுக்கு உத்தியோக முன்னேற்றம், அதே நேரத்திலே ஊதிய உயர்வு கூட கிடைக்கலாம். குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் வரும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சனி. பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சி கைகூடும். தனுசு நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மேலதிகாரிகளை மனதில் இடம் பிடித்து மேன்மைகளை பெறுகின்றனர். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். உங்களை பாராட்டுவார்கள். குறுபார்வை இருக்கின்றது. எனவே குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். படித்து முடித்து வேலையில்லாத குழந்தைகளாக இருந்தால் செய்த முயற்சிக்கு இப்பொழுது பலன் கிடைக்கும். வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் பெருகலாம். மேல் படிப்புக்காக நினைத்திருந்தால் அதற்காக நீங்கள் எடுத்த முயற்சியும் கைகூடலாம். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் இன்று வந்து இணையலாம். அவர்கள் மூலமும் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்துக்கு எதுவின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். நேற்று நடந்ததை இன்று அசை போட்டு பார்ப்பீர்கள். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறலாம். 2 ராகு இருப்பதனாலே கொடுத்த வாக்கை கடைசி நேரத்திலாவது காப்பாற்றி விடுவீர்கள். அதே நேரத்தில் வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வாங்கல் கொடுக்கல்கள் திருப்தியாக இருக்கும் விதத்தில் ராகு 2இல் இருப்பதனாலே பணப்புழக்கம் கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். இருந்தாலும் கூட 6இல் குரு இருப்பதனாலே எதிரிகளின் தொல்லை உண்டு. எனவே மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். உங்கள் முன்னேற்றத்தை அருகில் இருப்பவரிடம் தெரிவிக்க வேண்டாம். கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். பிற இனத்தாரால் பெருமை சேரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள். செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கின்றார். சகோதர ஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது சகோதர ஒற்றுமை பலப்படும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். பாகப்பிரிவினைக்கு ஒத்து வராத சகோதரர்கள் இப்பொழுது ஒத்து வருவார்கள். ராகு கும்பத்தில் இருப்பதனாலே குடங்குடமாய் கொடுக்கும் என்பார்கள். எனவே இன்றைக்கு தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்கின்ற நாள். வள்ளல்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் மீட்டுவார்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்க நீங்கள் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனையும் உமையவளையும் வழிபடுவது நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் இருக்கின்றார். சுக்கிரன் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பறவை காட்டிலும் கொஞ்சம் செலவு கூடுதலாக இருக்கும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் அக்கறை செலுத்துவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சிவாலய வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.